விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் since 1989. Contact VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி காமராஜர் நகர் தொகுதியில் ரெயின்போ நகர் பார்க், தமிழ் சங்கம், காமராஜர் நகர் வள்ளலார் சாலையில் உள்ள பழமுதிர் நிலையம், காமராஜ் நகர் 45 அடி சாலையில் உள்ள டீ கடைகள் மற்றும் பேக்கரி, ஜீவா நகர், பாலன் நகர், மொட்டைத்தோப்பு, அண்ணாமலை நகர், சமைப்பிள்ளை தோட்டம் மற்றும் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. இதனை லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் இளைஞர் அணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசைன் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் நோட்டீஸை ஒட்டினர். இந்த நோட்டீஸில் வருமானம், ஜாதி, இருப்பிட சான்றிதழ், அரசு நலத்திட்ட வழிகாட்டுதல், மருத்துவ உதவி மற்றும் பொது சேவைகள் மற்றும் பொதுமக்களுக்கான பிரச்சனைகள், தேவைகள் எதுவாயினும் அலைபேசி எண் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களது பிரச்சனைகளை கூறினால் உடனடியாக அதற்கு தீர்வு காணப்படும் என வெள்ளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் பிரியதர்ஷினி நகரில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் ₹30.41 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. விழாவில் வெள்ளியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், உதவி பொறியாளர் பிரபாகர், இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஒப்பந்ததாரர் ராஜகண்ண மற்றும் கொம்பாக்கம் ஊர் முக்கியஸ்தர்கள், மகளிர்கள் மற்றும் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள்.
ஊசுடு சட்டமன்ற தொகுதியின் சேந்தனத்தம் சுடுகாடு சாலையில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் ரூபாய் 28 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் பணியை ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் பூமி பூஜை செய்து பணி துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த பணியின் மூலம் அப்பகுதியில் நீண்ட காலமாக நிலவி வந்த கழிவுநீர் தேக்கம் மற்றும் சுகாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ரோடியார்பேட் பகுதியில் 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். ஆனால் இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு சாலை வசதி, குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் எம்எல்ஏவிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கை ஏற்ற தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் எம்எல்ஏ மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து ரோடியார்பேட் பகுதிக்கு தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் நேரில் வந்து ஆய்வு செய்தனர். அப்பொழுது சாலை அமைக்க நிலம் ஆர்ஜிதம் செய்து உடனடியாக சாலை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் இப்பகுதி மக்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இப்பகுதியில் வசிக்கும் மக்களும் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். மேலும் உடனடியாக மாவட்ட ஆட்சியரை அழைத்து வந்து தங்கள் பகுதிக்கு ஆய்வு செய்ய வைத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகனுக்கு பகுதி பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்த ஆய்வின் பொழுது உள்ளாட்சித்துறை, புதுச்சேரி நகராட்சி, பொதுப்பணித்துறை, குடிநீர் பிரிவு உள்ளிட்ட அதிகாரிகள், அதிமுக புதுச்சேரி மாநில இளைஞர் மற்றும் இளப்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன், அப்பகுதி மக்கள், அதிமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முதியோர் உதவித்தொகை பெற்று வரும் அனைத்து மக்களுக்கும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கும் அங்கன்வாடி மையங்கள் மூலம் வழங்கப்படும் இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான சிவக்கொழுந்து இன்று துவக்கி வைத்தார். இதில் முதற்கட்டமாக ஜீவானந்தபுரம் மற்றும் குறிஞ்சிநகர் பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் பயன்பெறும் மக்களுக்கு வழங்கினார். அப்பொழுது ஊர் முக்கியஸ்தர்களும், லாஸ்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளும், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் மற்றும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த 2024ஆம் ஆண்டு இருவரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்.
இந்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த கருணாஸ், விவேகானந்தன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விவேகானந்தன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கருணாஸ் மீதான வழக்கை விசாரித்த புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் கருணாஸ்க்கு மரண தண்டனை விதித்து கடந்த மே 8ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இந்த மரண தண்டனையை உறுதி செய்ய சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதுச்சேரி சிறப்பு நீதிமன்றம் அனுப்பி வைத்தது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அனிதா சுமன், சுந்தர் மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கில் வரும் 18ஆம் தேதிக்குள் கருணாஸ் பதிலளிக்க உத்தரவிட்டனர். மேலும் அன்றைய தினம் காணொலி காட்சி வழியாக கருணாஸை ஆஜர்படுத்த புதுச்சேரி சிறைத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழகம், புதுச்சேரி அனைத்து மீனவர்களின் கலந்தாய்வு கூட்டம் காலாப்பட்டில் நடைபெற்றது. பெரிய கோட்டகுப்பம் அருகே உள்ள நடுக்குப்பத்தை சேர்ந்த தலித் சமுதாயத்தினருக்கும் மீனவர்களுக்கும் இடையே சுடுகாடு தொடர்பான பிரச்சினை இருந்து வருகின்றது. இந்நிலையில் தமிழக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு கடந்த 7ஆம் தேதி இப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்த பகுதியில் ஒரு சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கு மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மீனவர்களின் கலந்தாய்வு கூட்டம் காலாப்பட்டில் நடைபெற்றது. இதில் பிரச்சினைக்குரிய இடத்தில் உள்ள சுடுகாட்டை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டுமென்று முடிவு எடுக்கப்பட்டதாகவும் இது ஒட்டுமொத்த மீனவர் சமுதாயத்தினரின் கோரிக்கை என்றும் இந்த கூட்டத்தில் மீனவர் சங்கத்தின் நிர்வாகிகள் வலியுறுத்தினர். முன்னதாக அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலர் காளியம்மாள் நடுக்குப்பம் பகுதியில் மீனவ சமுதாய மக்களை சந்தித்து இப்பிரச்சனை குறித்து கேட்டறிந்தார். இருக்கும் சுடுகாட்டு இடத்தை கைவிட வேண்டும், ஆண்கள் மேல் போட்ட வழக்கை வாபஸ் பெற வேண்டும், பெண்களை துன்புறுத்திய காவல்துறை மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கடலும் கடல் கரையும் மீனவருக்கே சொந்தம் என்று இதில் வரலாற்றிலே இருக்கிறது. அதை மாற்றி அமைக்க ஒரு பொழுதும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அது இல்லாமல் இங்க ஒரு நாளைக்கு மீன்வளத்துறை அமைச்சரும் மரியாதைக்குரிய வன்னியரசும் வரன்னு சொல்லுகிறாங்க. வந்து நல்ல முறையில் தீர்வு காணவில்லை என்றால் நாங்கள் அனைத்து மீனவரும் கூடி ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் என்றும் சொல்லி இந்த பிரஸ் மீட்டிங்கில் வாய்ப்பாக சொல்லுகிறேன். வரல, நாளைக்கு வருவாரு சொல்லியிருக்காரு. ரெண்டு அமைச்சர் நாளைக்கு வரதாக சொல்லியிருக்காங்க. அமைச்சர் மீனவ மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்ப மீன்வளத்துறை அமைச்சர் களத்துல இருக்கணும்ல, இவ்வளவு தாமதமா இருக்குது காரணம் என்ன? மீனவர்னாக்கா இப்ப அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க உடனே செய்தி காட்டு வந்தாச்சு. ஏன்னா எங்க சமுதாயத்தை சேர்ந்த மீன்வளத்துறை அமைச்சர் எங்க இருக்கிறான்னு தெரியல. நாளைக்கு வரதாக செய்தி சொல்லிக்கிறாரு. நாளைக்கு வர வேண்டிய வரலனாக்கா நாங்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒன்றாக சேர்ந்து அனைத்து மீனவர்களும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை செய்வோம். இதுக்கு எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த நடுக்குப்பத்தை சேர்ந்த பெண்களும் இருந்த வெளியில உள்ள ஆண்களும் அமைதியாக நல்ல முறையில் அங்கு அமர வேண்டும். அமர தவறினால் அடுத்த கட்ட போராட்டமும் பண்ணுவோம் என்று சொல்லுகிறேன். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காததற்கு முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட வீடியோ பதிவில் மத்திய நிதி ஆணையத்தில் புதுச்சேரியை சேர்ப்பது, மாநில அரசின் கடனை தள்ளுபடி செய்வது, புதுச்சேரிக்கு மத்திய அரசு சிறப்பு நிதி வழங்குவது போன்ற கோரிக்கைகளை எல்லாம் முதல்வர் ரங்கசாமி வைப்பதற்கான மிக சிறந்த வாய்ப்பை கூட்டம். ஆனால் என்ன காரணத்துக்காகவோ புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் புதுச்சேரி வளர்ச்சிக்காக ரங்கசாமி பேச வேண்டிய ஒரு சிறந்த வாய்ப்பை இழந்துவிட்டார். இதனால் அவர் புதுச்சேரி மக்களுக்கும் மாநில வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கிறார். ரங்கசாமி பங்கேற்காதது துரதிருஷ்டவசமானது. இந்த கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதுச்சேரி மக்களின் உரிமையை காத்திருக்க வேண்டும். அதில் அவர் தவறிவிட்டார். எனவே மக்கள் மத்தியில் முதல்வர் ரங்கசாமி பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் முதுநிலை படிப்புகள் மற்றும் முதுநிலை பட்டய படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது.
இதுகுறித்து இப்பல்கலைக்கழகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் 2026-27 கல்வியாண்டிற்கான முதுநிலை மற்றும் முதுநிலை பட்டய படிப்புகளில் சேர்வதற்கு இணையவழி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கடைசி தேதி ஜூன் 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னர் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் இணையவழி விண்ணப்ப செயல்முறையை முடிக்க முடியாது. செல்லுபடியாகும் 2026 மதிப்பெண்ணை கொண்ட தகுதி உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குவதற்காக இந்த கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இதற்கு ஜூன் 11ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே உருவையாறு செல்வா நகரை சேர்ந்த பிரபல ரவுடி முருகன் என்கிற பட்ட முருகன் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு 15 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கியுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் ரவுடி பட்ட முருகனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட பட்ட முருகனுக்கு ரூபாய் 10,000 அபராதம் மற்றும் 20 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்தது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 4 லட்சம் வழங்க புதிய அரசுக்கு நீதிபதி சுமத்தி உத்தரவு பிறப்பித்தார். இந்த வழக்கில் அரசு சார்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். பட்ட முருகன் மீது கொலை வழக்கு உட்பட 8 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. தற்போது குண்டர் சட்டத்தின் கீழ் காலாப்பட்டு மத்திய சிறையில் முருகன் அடைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வில்லியனூர் தொகுதியில் மத்திய அரசின் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வில்லியனூர் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமையில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரம் மற்றும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தை மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் துவக்கி வைத்தார். 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் ஒலிபெருக்கி வசதியுடன் கட்சி கொடிகள் ஏந்தி பொதுமக்களிடம் துண்டறிக்கைகள் வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. பிரச்சாரத்தில் கட்சியின் அமைப்பு செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், தொகுதி மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் தொகுதி மாவட்ட நிர்வாகிகள் சிறப்பாக மேற்கொண்டதாக கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் சக்திவேல் என்கிற ஈழத்தமிழன் தெரிவித்தார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக தலைமை நிர்வாகி பிரபுவின் மகள் சௌமியா மற்றும் அருண்குமார் ஆகியோரின் திருமண விழாவில் தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயின் படத்தை மேடையில் வைத்து மணமக்கள் தாலி கட்டிக்கொண்ட நிகழ்வு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. வில்லியனூரில் நடைபெற்ற இந்த திருமண விழாவில் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் தாவிகா நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். திருமண மேடையில் மணமக்கள் அமரும் இடத்தின் அருகே முதலமைச்சர் விஜயின் பெரிய உருவப்படம் வைக்கப்பட்டிருந்தது. திருமண சடங்குகள் நடைபெற்ற பொழுது அந்த உருவப்படத்தை முன்னிறுத்தியே மணமகன் அருண்குமார் மணமகள் சௌமியாவுக்கு தாலி கட்டினார். விஜய் மீது கொண்டுள்ள அன்பு, பாசம் மற்றும் அரசியல் பற்றை வெளிப்படுத்தும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த காட்சிகளை திருமணத்தில் பங்கேற்றவர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்ததைத் தொடர்ந்து வீடியோ மற்றும் புகைப்படங்கள் வேகமாக பரவி வருகின்றன. விஜய் ரசிகர்கள் மற்றும் தாவேகா தொண்டர்கள் பலரும் இந்த நிகழ்வை பாராட்டி கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். அரசியல் தலைவர்கள் மற்றும் திரைப்பிரபலங்களின் மீது கொண்டுள்ள பற்றை வெளிப்படுத்தும் வகையில் ரசிகர்கள் பல்வேறு நிகழ்வுகளை நடத்துவது வழக்கமாக இருந்தாலும் திருமண மேடையில் விஜயின் படத்தை வைத்து தாலி கட்டிய இந்த நிகழ்வு புதுச்சேரியில் கவனத்தை பெற்றுள்ளது. 2016 முதல் 2018 வரை 33 மாதத்திற்கு 7வது ஊதியக்குழு உயர்த்திய ஊதியம் மற்றும் நிலுவை சம்பளத்தை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டுமென உள்ளாட்சித்துறை உத்தரவிட்டு 6 மாதம் ஆகியும் இதுவரை வழங்காத உழவர்கரை நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் எதிரே கூட்டுக்குழு தலைவர் கதிரேசன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
புதுச்சேரி கல்மண்டபம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் வேலவன் என்பவரின் வீட்டு தோட்ட வேலையில் புள்ளி மான் ஒன்று சிக்கி காயமடைந்த நிலையில் தவித்தது. இதை கண்ட ஆனந்த வேலவன் உடனடியாக மடுகரை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் தீயணைப்பு நிலைய அதிகாரி நாகேஸ்வர ராவ், சிறப்பு நிலைய அதிகாரி வெங்கடேசன் மற்றும் தீயணைப்பு பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அவர்கள் வேலியில் சிக்கி தவித்த புள்ளிமானை பாதுகாப்பாக மீட்டனர். காயமடைந்திருந்த மானுக்கு புதுவை கால்நடை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் புள்ளிமான் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து வனத்துறையினர் அந்த மானை பாதுகாப்பாக காட்டுப்பகுதியில் விடுவித்தனர். தீயணைப்பு துறையினரின் துரித நடவடிக்கையால் புள்ளிமான் உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. புதுச்சேரி 100 அடி ரோட் ரயில்வே மேம்பாலத்தில் இன்று காலை புதுவையிலிருந்து லாரி ஒன்று கடலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது முன்னால் சென்ற பைக் மீது எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் பைக்கில் வந்த முதியவர் கீழே விழுந்தபொழுது திடீரென லாரியின் சக்கரம் அவரது தலையின் மீது ஏறி இறங்கியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து லாரி ஓட்டுநர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் வேகமாக சென்றபொழுது மற்ற வாகன ஓட்டி மற்றும் பொதுமக்கள் அவரை பின்தொடர்ந்து சென்று முருங்கப்பாக்கம் சந்திப்பு அருகே மடக்கி பிடித்து தாக்க முயன்றனர். ஆனால் லாரி ஓட்டுநர் விபத்து நடந்தே தெரியவில்லை என பதில் அளித்ததாக கூறப்படுகின்றது. இதையடுத்து பொதுமக்கள் லாரி ஓட்டுநரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வடக்கு போக்குவரத்து போலீசார் சாலையில் இறந்து கிடந்த முதியவரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த நபருக்கு சுமார் 50 வயது இருக்கும். அவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.